மரியாதைக்குரிய அன்புமணி அவர்கள் ஒரு வரலாற்று பயணத்தை தொடங்கியிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். கிட்டத்தட்ட பாமகவின் அடையாளமாக மரியாதைக்குரிய அன்புமணி அவர்கள் மாறிவிட்டார் என்பது தெரிகிறது. எல்லோருமே அதை புரிந்து கொண்டிருப்பார்கள். அரசியல் எப்படி நகர்த்தப்பட்டு வந்தது என்பதும் தெரிந்திருக்கும். பயணம் தொடங்கியது முதலே எல்லோருமே கவனிக்க தொடங்கிவிட்டார்கள். மீடியாக்களும் ஓரளவு கவர் செய்ய தொடங்கின. மீடியாக்கள் வேறு வழி இல்லை அவர்களுக்கு. அவர்கள் இளைஞர்கள் நிரம்பிய ஒரு கூட்டத்தை காண்பித்து தான் ஆக வேண்டும். விலக்கி ஒன்றும் வைக்க இயலாது. ஒரு சிறந்த பயணத்தை தொடங்கினார். மக்கள் செல்வாக்கு யாருக்கு இருக்கிறது என்பதை அவர் நிரூபித்து காண்பிக்க விரும்பினார். அவர் கூட்டிய பொது குழுவிற்கு தடை கோரினார்கள். பல எதிர்ப்புகள் வந்தன. எல்லாவற்றையும் சட்ட ரீதியாக அணுகி சாமர்த்தியமாக பொதுக்குழுவை இன்று கூட்டுவதாக அறிகிறேன். அவருடைய பயணம் ஆரம்பத்திலிருந்தே நானும் கவனித்து கொண்டு தான் இருக்கிறேன். விஷயங்களை எடுத்து போகிறார். அரசியலை நுட்பமாக புரிந்து கொள்கிறார். அதற்கு ஏற்றபடி செய்கிறார். அவருடைய பயணம் சிறக்க எல்லோருமே வாழ்த்துக்களை தெரிவிப்பார்கள். மரியாதைக்குரிய அன்புமணி தான் பாமகவின் அடையாளம் என்பது சமூகத்துக்கு புரிந்திருக்கும்.